குளிருக்கு இதமாக சூடாக ஆலு டிக்கி, அந்த ஆலு டிக்கிக்கு வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய க்யூ. அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க, விற்றுக்கிட்டே இருக்குது. 100 ரூபா 100 ரூபான்னு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அட்டகாசமான டேஸ்ட்டு. அத்தனை பெரிய மார்க்கெட் ரோட்டில், சாந்தினி சவுக்கில் இருக்கிற மார்க்கெட் ரோட்டில் இந்த ஆலு டிக்கிக்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னா பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கடை இருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இந்த கடையில் மட்டும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் தகி போட்டதை சாப்பிட்டேன், சூடாக இருக்கிறதையும் சாப்பிட்டேன். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் போன குளிருக்கு இந்த கடையில் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகை அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம டேஸ்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சாந்தினி சவுக் ஃபுல்லாகவே இந்த கடைக்கு வர கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சோளா பட்டுரா விற்றுக்கிட்டே இருக்காங்கன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. சோளா பட்டுரா எல்லா கடையிலையும் விற்றுட்ருக்காங்க. இந்த சோளா பட்டுரா பார்த்திங்கன்னா சோளா பட்டுரா இங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி கடைக்கு நாங்கள் போனோம். அந்த ஜிலேபி அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. சோளா பட்டுரா மொத்தமாக 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட்டோடு தராங்க இந்த இடத்துல. சாந்தினி சவுக் ஏரியாவில் இருக்கிற கடை இந்த கடையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இந்த ஜிலேபி வாலாவில் ஒன்லி யூபிஐ பேமெண்ட் தான் வாங்குகிறாங்க. இந்த கடையில் ஜிலேபி சாப்பிட்றதுக்கு நம்ம க்யூவில் தான் நிற்கணும். அதனால் நானும் என் பையனும் க்யூவில் நிற்கணும். ஓகே, க்யூவில் நின்று ஜிலேபி சாப்பிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. யூபிஐ பேமெண்ட் சார், சந்தோஷம். லைனில் இருக்கிறோம்.